ஓய்வெடுத்துக் கொள்ளும் காலத்தில் ஒரு சில தந்தையின் முடிவுகள் சரிதானா? நல்ல குடும்பத் தலைவர் தன் மனைவி மற்றும் 4 மகன்களுடன் செல்வச் செழிப்போடு வாழ்ந்து வருகிறார். 4 மகன்களுக்கும் திருமணம் செய்து வைத்த அவர் தன் சொத்தில் ஆளுக்கு ஒரு பங்கை பிரித்து தந்தார். தன் தேவைக்காக சொத்தில் ஒரு பங்கை வைத்துக் கொண்டார். சில ஆண்டுகள் சென்றது. அவரது மனைவியும் காலமாகிவிட்டார். தனியாகவே வாழ்க்கை நடத்தி வந்தார் அவர். அவரிடம், நீங்கள் ஏன் தனியாக துன்பப்பட வேண்டும்? உங்களுக்கென்று இருக்கக்கூடிய சொத்தை எங்களுக்கு பிரித்து தந்து விடுங்கள். எங்களில் யார் வீட்டில் வேண்டுமானாலும் உங்கள் விருப்பம் போல தங்கியிருங்கள். உங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று பாசத்தோடு அழைத்தார்கள். தந்தை நினைத்தார், மகன்களுடன் தங்குவது நல்லது என்று அவருக்கு பட்டது. இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்வோம் என்று மனதுக்குள் நினைத்தார். 2 மாதம் கழித்து வாருங்கள், நான் என் எண்ணத்தை சொல்லுகிறேன். மகன்களை அனுப்பி வைத்தார் தந்தை. பிள்ளைகளை தந்தை காப்பாற்றுவது போல தந்தையை பிள்ளைகள் காப்பாற்றுவார்களா? இதை எப்படி அறிவது என்று சிந்தித்தார். தன் வீட்டு பணியாளரை அழைத்த அவர், நம் வீட்டு தோட்டத்தில் குருவிக்கூடு ஒன்று கட்டியுள்ளது. அதில் குருவி குஞ்சுகள் உள்ளது. தாய்க்குருவியை ஒன்றும் செய்ய வேண்டாம், அதன் குஞ்சுகளை மட்டும் எடுத்து வா என்றார். பணியாளரும் அவர் சொன்னது போலவே செய்தார். கூட்டில் இருந்த 4 குருவி குஞ்சுகளை கொண்டு வந்தார். அந்த குருவி குஞ்சுகளை தகுந்த பாதுகாப்போடு ஒரு கூண்டில் அடைத்தார் தந்தை. அந்த கூண்டை ஜன்னல் அருகே தொங்கவிட்டார். தாய்க்குருவி அந்த கூண்டின் அருகே வந்தது. கூவியபடியே அதை சுற்றி சுற்றி பறந்தது. தன் குஞ்சுகள் அங்கிருந்து வெளியே வர முடியாது என்பதை அறிந்தது. வெளியே பறந்து சென்று வேளைக்கு தவறாமல் தன் குஞ்சுகளுக்கு உணவை கொண்டு வந்து ஊட்டியது. சிறிது காலம் சென்ற பின் குஞ்சுகளுக்கு இறக்கை முளைத்தது. கூண்டுக்கு உள்ளேயே பறக்கத் தொடங்கின. இதை அறிந்த அந்த தந்தை அந்த குருவி கூண்டுக்கு வெளியே எளிதில் ஒட்டிக்கொள்ளும் பசையை அப்பி வைத்தார். குஞ்சுகளுக்கு உணவூட்ட வந்த அந்த தாய்க்குருவி அந்த பசையில ஒட்டி கொண்டது. அதனால் அந்த பசையில் இருந்து விடுபட முடியவில்லை. இதை பார்த்து அவர் கூண்டை திறந்தார். அதிலிருந்த 4 குஞ்சுகளும் வெளியே பறந்து சென்றன. தாய்க்குருவியை தகுந்த பாதுகாப்போடு அந்த கூண்டில அடைத்து வைத்தார். வெளியே பறந்து சென்ற அதன் குஞ்சுகள் அங்கு வரும். தாய்க்குருவி துன்பத்தை பார்க்கும். அதற்கு உணவு கொண்டு வரும் என்று எதிர்பார்த்தார் அந்த தந்தை. ஆனால் அதன் குஞ்சுகள் எதுவும் அந்த கூண்டின் பக்கமே வரவில்லை. பசியால் வாடி அந்த தாய்க்குருவிக்கு தானியங்கள் தந்து பிறகு அந்த கூண்டை திறந்து விட்டார். அவர் சொன்னது போலவே 2 மாதங்கள் கழித்து அவருடைய 4 மகன்களும் வந்தார்கள். அப்பா, என்ன முடிவு செய்தீர்கள் என்று கேட்டார்கள். மகன்களிடம், என்னை இப்படியே இருக்க விடுங்கள். உங்கள் அன்னை வாழ்ந்த இந்த வீட்டில் வாழ்ந்து எனக்கு பழக்கமாகிவிட்டது.